அதுதான் என்னது, அடுத்த மக்களுடைய குறைகளை பேசுறது. நீங்க சாதாரணமா மஸ்ஜிதுக்குள்ள உட்கார்ந்தாலும் 4 பேர் சேர்ந்தால் இன்னொருத்தொண்ட குறைய பேசாம எழுதி போறதில்லை. அங்கங்கே பஜாரு அல்ல, திரிவில் பாக்கு அல்ல, அங்கங்க ஆத்தோரங்கள்ல கடலோரங்கள்ல நாங்க சேர்ந்தால் என்ன செய்யறோம்? இன்னைக்கு லேட்டஸ்ட் முறை என்னது? வாட்ஸ்அப், IMO என்ன இருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த முறைகளில் எங்கேயாவது ஒரு மனிதன் தவறு செய்யறதை கண்டால் அது மறைஞ்சிருந்து வீடியோ பண்ணி ஒரு குரூப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறார். பெரிய கெட்டித்தனம் செஞ்சுட்டாராம், பெரிய சாதனையை சாதிச்சுட்டாராம். சரிய எவ்வளவு அழகாக பேசியிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டத்தை உண்டாக்கும் தெரியுமா? அவங்களோட என்டர்டைன்மெண்ட், அவங்களோட பொழுதுபோக்கு கியாமத்துடைய நாளில் அவங்களுடைய நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகுது. எங்கேயாவது ஊர்ல ஒரு ஆம்பளையோ பொம்பளையோ அதுல உலமாக்களோ யாராவது தவறு செய்யறதை கண்டால், சகோதரர்களே, பெரியார்களே, இன்னைக்கு எப்படியாவது இந்த வாட்ஸ்அப்பின் மூலம் பகிரங்கப்படுத்தி நாரடிக்க வைக்கிறதுக்கே ஒரு கூட்டம் நிற்கிறான். இதுல வேற பார்த்தா எல்லாரும் தொழுகைக்காக வேண்டி அதான் சொன்னதோட முன்னுக்கு நிற்கிறாங்க. பாவம் இந்த மக்கள் யார பத்தி கேவலமாக பேசுறாங்களோ இவங்க சொர்க்கம் போறதுக்காக வேண்டி அமல் செய்யறாங்க. இதனுடைய வரைவிலக்கணங்களும் சரியத்தில் இருக்குது, இல்லைன்னு நான் அதே சொல்றேன். சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக இஸ்லாத்தை எங்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க. அவனோட அடிமை பொம்பளை விபச்சாரம் செய்யறான். விபச்சாரம் அனுமதிக்கப்பட இயலுமான ஒரு விஷயம் அல்ல, சரியத்தில் தண்டிக்கப்பட வேண்டியது. ஆனா அதுக்குரிய முறை என்னது? அவ விபச்சாரம் செஞ்சிட்டால் அது ப்ரூஃப் ஆக்கப்படுவது. ஒரு விபச்சாரத்தை ப்ரூஃப் ஆக்குறது ரேஸ் இல்ல. இஸ்லாம் எங்களுக்கு அந்த அளவு தூரத்துக்கு போறதுக்கு செல் இல்ல. இஸ்லாம் எங்களுக்கு 2 முறை மட்டும் தான் சொல்லிக்குது. ஒரு முறை என்னது? 4 நம்ப தகுந்த நல்ல மக்கள் நேரடியாக லைவாக அதை பார்க்கணும். அதாவது ஒரு வீடியோல அல்ல, லைவாக பார்க்கணும். இப்ப இருக்கக்கூடிய எல்லா அதாவது சாதனங்களுக்கும் மாற்றமானது. இப்ப இருக்கிற சாதனங்களால எதையுமே சாதிக்கலாம். அப்படி இல்லாத செஞ்சவங்க வந்து எடுத்துக்கொள்ளணும். உங்களுக்கு DNA எல்லாம் பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை. சரியது அனுமதிக்கவே இல்லை. DNA பார்க்கறதுக்கு கூட அனுமதி இல்லை. இந்த 2 தான் நீங்க செய்யணும். ஒன்று கண்ணால கண்டிக்கணும், இல்லாட்டி அவங்க எடுத்துக்கொள்ளணும். இதுக்கு 3வது இப்ப எங்களுக்கு நாகரிகம் வளர்ந்துக்கு டெக்னாலஜி எல்லாம் தானே வேண்டிய ஒரு ஸ்டைல்ல தேடலாம், CCTVயால பார்க்கலாம். இதெல்லாம் சரிவார் இல்லை. சரியா இதுக்கு அனுமதிக்கல. எவ்வளவு அழகா இஸ்லாம் பேசியிருக்குது. சரி, ப்ரூஃப் ஆகிட்டால் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? சரியத் மார்க்கம் உங்களுக்கு என்ன சட்டத்தை சொல்லிக்குதோ இதை செஞ்சுட்டு பேசாம இருக்கிறீங்க. இதுக்கு மேல் நிச்சயமான ஒன்று உங்களுக்கு செய்ய இயலாது. அவக்கு ஹத்த கொடுங்க, வலா யுஸர்ரிப் அலைஹா, அவ சீரழிக்கவான. உங்களுக்கு சீரழிக்கிறதுக்கு மார்க்கம் அனுமதிக்கல, தண்டனையை நிறைவேற்றதுக்கு அனுமதிச்சு. 2வது தடவை செய்யறவா அப்ப ப்ரூஃப் ஆகுதா, அப்பயும் தண்டனையை கொடுங்க, சீரழிக்கவான. 3வது தடவை விபச்சாரம் செய்யறவா அப்பவும் சீரழிக்கவான. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதன் பாவம் செய்யறது அது உறுதியாக்கப்பட்டாலே அதை பற்றி பேசவானம் என்று மார்க்கம் சொல்லிக்கிறது. என்றால் நாங்க காணாதது எங்கட யூகத்தில் உள்ளதெல்லாம் மக்களுக்கு தவறுகள் என்று சொல்லி சாட்டி பேசுறதுக்கு எனக்கு அனுமதி இருக்குதா? யோசனை பண்ணி பாருங்க. இதனால நஷ்டப்பட போறது யாரு தெரியுமா? நாங்க யாரை பத்தி பேசுறோமோ அவங்க அல்ல, நாங்க தான் நஷ்டப்பட போறோம். சில கட்டங்கள் ஒரு மனிதனுடைய குறைய இஸ்லாம் பேசுறதுக்கு அனுமதிச்சிருக்குது. அந்த கட்டங்கள் என்னது அதை யோசனை பண்ணணும். ஒரு ஆள் ஒரு இடத்துல பொண்ணு எடுக்க போறாரு, மாப்பிள்ளை எடுக்க போறாரு. என்னிட வந்து விசாரிக்கிறாரு, இந்த வீட்டுல ஒரு பொம்பளை புள்ளை இருக்குது, அந்த பொம்பளை புள்ளை என்ன மகனுக்கு பேசணும், இந்த குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே என்று என்னட்ட கேட்டா, எனக்குரிய ஒரு அமானிதம், எனக்குரிய ஒரு பொறுப்பு அவங்கள பத்தி உண்மையை சொல்றது. அந்த உண்மையை சொல்லக்கூடிய நேரத்தில் நான் கையாள வேண்டிய முறையே இஸ்லாம் சொல்லி இருக்குது. உங்கள்கிட்ட யாரு வந்து கேட்கிறாரோ அவருடைய நலவுக்காக வேண்டி மட்டும் நீங்க முழு உண்மையை சொல்லணும்.
யாரை பத்தி கேட்கப்படுவதோ இவங்களுக்கு குழி வெட்டணும் என்ற நோக்கத்துல நீங்க உண்மையா சொன்னாலும் நீங்க அவங்கள பத்தி புறம் பேசிட்டீங்க. கியாமத்துடைய நாளையில் இதுக்குரிய பதில கொடுக்கணும், இதுக்குரிய பதில கொடுக்கணும். இன்னொருத்தர் வந்து வியாபாரம் செய்யறதுக்கு, கூட்டு வியாபாரம் செய்யறதுக்கு ஒரு ஆள் பத்தி விசாரிக்கிறார். நான் என்ன பணத்தை இவர்கிட்ட கொடுத்து வியாபாரம் செய்ய போறேன், இவரை பத்தி பஜார்ல என்ன பேச்சு, உண்மையை சொல்லணும். இந்த பணம் கொடுக்க போற மனுஷன் நலவுக்காக வேண்டி, அவருக்கு கெடுதி நாடுறதுக்காக வேண்டி உண்மையை சொன்னாலும் அதுவும் கீபத்தான். எவ்வளவு பயங்கரமா இஸ்லாம் பேசுது. சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு ஆள் மார்க்கத்துக்கு முரணான காரியம் செய்யறாரே, நல்லா கேட்டுக்கோங்க. இவரை பற்றி சமூகத்துக்கு விழிப்புணர்வு உண்டாக்குறோம். அது உண்டாக்குறது என்னத்துக்கு தெரியுமா? இவரை சீரழிக்கிறதுக்கு அல்ல, சமூகத்தை பாதுகாக்கிறதுக்கு செஞ்சால் மட்டும்தான் அதுக்கு நன்மை கிடைக்கும். அது நல்லது செஞ்சதாக கணிப்பிடப்படும். இவரை சீரழிக்கணும் என்ற நோக்கத்தில் செஞ்சால் அது ரீபத்தாகத்தான் இஸ்லாம் கணக்கெடுக்கும். எவ்வளவு தூரம் யோசிக்கணும். அப்ப சமூகத்தை பாதுகாக்கிற நோக்கத்துல ஒரு தவறு செய்யற மனிதனுடைய தவற தாராளமாக உணர்த்தலாம், ஆனால் அவரை சீரழிக்கிற நோக்கத்தில் இருக்கக்கூடாது. ஒரு ஆள் உண்மையிலே சமூகத்துக்கு மத்தியில் அறிமுகமாக இருக்கிறது ஒரு புனைப்பேராளர், கருப்பு மனுஷன், அவசரமானவர், கட்டையானவர், இப்படி எல்லாம் மக்களுக்கு மத்தியில சில பேறுகளால் சிலர் அறிமுகமாகிறார்கள். அந்த மாதிரியான ஒரு அறிமுகத்துக்காக வேண்டி பேசுறது ரீபத்தாக மாறி, அவரை கேவலப்படுத்துற நோக்கம் அல்ல, அவரது அறிமுகத்தை தெரிஞ்சு கொள்றதுக்காகவே. இப்படி பல கட்டங்கள்ல ஷரியத் அனுமதிச்சீங்க. சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதனுக்கு மார்க்க சட்டம் ஒன்று கேட்கணும், மார்க்க சட்டம் ஒன்று கேட்கணும். என் வாப்பா எனக்கு எப்படி ஒரு அநியாயம் செஞ்சால் மார்க்கத்தில் என்ன தீர்ப்பு, என் மகன் எனக்கு எப்படி ஒரு அநியாயம் செஞ்சால் அதுக்கு என்ன தீர்ப்பு கேட்கறதுக்கு தெளிவாக சொல்லணும். அப்படி இல்லாத தீர்ப்பு எடுக்கிறாரு, அது தெளிவாக விளங்கப்படுத்தப்படாது, அதுக்கு தீர்வு கொடுக்கிறவருக்கு தீர்வு கொடுக்க இயலாது. இப்ப ஒரு ஆள் செஞ்ச குற்றத்தை பத்தி அந்த மார்க்க தீர்ப்பு கொடுக்கிறவர்கிட்ட கேட்கிறார் என்றால் இது வீபத்து இல்லை. அது அல்லாத அனைத்து காரியங்களும் வீபத்தான். கண்ணியமான சகோதரர்களே, அதனால ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. மக்கள்ல யாரு சுத்தமானவங்க, எல்லார்த்தையும் வாழ்க்கையில ஊத்தைகள் இருக்குது. யாராவது நான் முழுக்க சுத்தம் என்று சொல்றதுக்கு கேட்கிறோமா? எல்லாரும் எல்லாம் அப்படித்தான் படிச்சிருக்கிறார். இணைத்து இருக்கிற குறைய போலதான் அவர்த்தையும் இருக்குது என்றது ஏன் நாங்க சிந்திக்கிறோம் இல்லை? என்ன போல அவரும் ஒரு மனிதன் தானே என்று ஏன் நாங்க எங்கட மனசை மாற்றிக்கொள்றோம் இல்லை? அதாவது இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அழகாக எழுதுறாங்க, ஒரு மனிதனை பற்றி எனக்கு உண்மையிலே கவலை இருக்குது, பாருங்களே அவர் செய்யறாரு பாவங்கள், பாருங்களே அவர் குற்றங்கள் செய்யறாரு என்று கவலை இருந்தால் உன்னோட கவலையை வெளிப்படுத்தணுமான முறை என்ன தெரியுமா? நேரடியாக அந்த மனுஷன் பேசி அவர் செய்யக்கூடிய குற்றத்தை பற்றி அவருக்கு உணர்வு ஊட்டுங்க. இதுதான் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதிமுறை. மார்க்கம் இவ்வளவுதான் எங்களுக்கு சொல்லுது. அப்படி அவங்களுக்கு சொல்லவா அவரோட நெருங்கிய அவருடைய குறைகளை பகிரங்கப்படுத்தால் ஒத்தர்த்த பேரு சொல்லுங்க. அப்படி இல்லாம ஊரு முழுக்க சீரழிக்க உங்களுக்கு அனுமதி இல்லை. அப்படியும் உங்களுக்கு ஏதாவா அந்த குறையை உண்டாக்கின ரப்பிடத்துல சொல்லுங்க, அவன்கிட்ட முறைப்பாடு செய்யுங்க, இந்த மனிதன் இந்த குறையை யாரெல்லாம் நீக்கிது என்று சொல்லி. இதுதான் அவனோட உண்மையான கவலைக்குரிய அடையாளம். அது இல்லாம வாட்ஸ்அப்ல போட்டு நாரடிக்கிறது அல்ல, சீரழிக்கிறது அல்ல உனக்கு கவலைக்குரிய அடையாளம். சகோதரர்களே, பெரியார்களே, இதனால பெரிய பாதிப்புகள் கியாமத்திலே நாளில் உண்டாகும், சந்தேகம் இல்லை. நாம் ரொம்ப கவனமாக பேசிக்கக்கூடிய ஒரு பகுதிதான் மக்களோட குறைகளை பற்றி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌபாபாக்கு சொல்றாங்க, நீ எவ்வளவு அந்தஸ்துக்குரிய இடத்துல இருக்கிறாய், உன்னோட கண்ணியம் கௌரவம் எவ்வளவு பெருசு. அந்த கௌபாவை பார்த்து சொல்றாங்க, ஒரு முஸ்லிமுடைய மானம் கௌபாவை உன்னோட கண்ணியத்துக்கு காட்டி பெருசு, ஒரு முஸ்லிமுடைய கௌரவம் உன்னோட கௌரவத்துக்கு காட்டி பெருசு. மீடியா துறைகள் ஈடுபட்டிருக்கக்கூடிய ரொம்ப கவனம். அது மீடியாவை பற்றி ஷரியத்துடைய சட்டம் என்ன என்றதை தனியாக பேசுவது. ஷரியத் மீடியாவுக்கு தாராளமான அனுமதியை கொடுத்தீங்க, ஆனால் அதுக்குரிய முறைகளை இஸ்லாம் தந்திருக்குது. சகோதரர்களே, பெரியார்களே, எவ்வளவு தூரம் சிந்தனை செஞ்சு நாங்க எங்களுடைய விஷயங்களை நாங்கள் நடத்திக் கொள்வோம்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சுக்கொள்வேன் விஷயத்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஒரு சஹாபி மாயிஸ் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு சஹாபி மனுஷன் மலக்கல்ல தவறு செஞ்சிட்டாங்க, ஒரு பெண்ணோட தவறா நடந்துட்டாங்க, உணர்றாங்க, வாராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. அவன் சபையில் இருக்கிறாங்க, யார சொல்லலாம் விபச்சாரம் செஞ்சுட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொன்னாங்க, அப்படியெல்லாம் நீங்க செஞ்சிக்க மாட்டீங்க, வேறு சரித்தை நடந்தீங்க. ஒரு காரணத்தை சொல்றாங்க, இல்ல யார சொல்லலாம் செஞ்சுட்டேன், இல்ல 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 வேற ஒன்று நடந்தீங்க. அரே ஒரு செஞ்ச மனுஷன் வந்து பகிரங்கமாக சொல்ற, நான் அதை அப்படி அந்த செயல் ஈடுபட்டுட்டேன், கேட்கிறவரு மறுக்கிறாரு. எவ்வளவு முன்னுதாரணமான வழிமுறை. கண்ணியமான சகோதரர்களே, மூணாவது தடையம் சொல்றாங்க. அப்ப கேட்கிறாங்க, அபிஹி ஜுனூன், இவருக்கு ஏதாவது மானசீக ரோகம் ஏதாவது இருக்குதா, பைத்தியம் முடிச்சிருக்கியா, ஏதாவது மூலக்கோளாறுகள் இருக்குதா, அதுல வளர்றாரோ தெரியாது. ஷரியத் அவங்களுக்கு சட்டம் வச்சு இல்ல இல்ல யாரும் சொல்லல, அப்படி நோய் ஒன்று அவருக்கு கிடையாது. அவ சக்கராத் குடிச்சிட்டு வந்து இருக்கிறாரா என்று பாருங்க, மதுபோதையில் இருக்கிறாரா என்று பாருங்க, அப்படியும் பாக்குறாங்க இல்ல. இப்ப அவர் ஏற்றுக்கொண்டுட்டாரு, இப்ப மார்க்க சட்டத்தை நிறைவேற்றணும், அந்தடிச்சு கொள்ளணும். திருமணம் முடிச்சவரு ரஜிம் செய்யப்படுறாங்க. அந்த நேரத்தில் 2 சஹாபாக்கள் பரிதாபத்துல தான் பேசுறாங்க. உண்மையிலே பரிதாபத்துல என்ன சொல்றாங்க, உண்மையிலே அல்லாஹ் இவங்க பாவத்தை மறைச்சிருந்தாரு, தௌபா செய்யிட்டாரு, சும்மா வந்து கல்லடிப்பட்டு நாய போல மௌத்தா பேசிட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காதுல விழுவுது. திரும்பி வாழ சந்தர்ப்பத்துல ஒரு கழுதை செத்து நீங்கிக்குது. மாயிச பத்தி பேசின 2 பேரும் வந்து இந்த கழுதையை சாப்பிடுங்க. யாரும் சொல்லலாம் என்ன விஷயம், நீங்க மாயிச பத்தி பேசின இந்த வார்த்தைக்கு தானே, இந்த கழுதையை தின்றதுக்கு காட்டி மோசமானது, செத்து போன ஒரு கழுதையை தின்றதுக்கு காட்டி மோசமானது அவரை பத்தி பேசினது சொல்லிட்டு சொல்லாங்க. வல்லதி நஃப்ஸி பியதிஹி இன்னஹுல் ஆன லஃபி அன்ஹாரி ஜன்னத்தி யன்கமிஸு ஃபீஹா, என் உயிர் எந்த அல்லாஹ்வின் மேல் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மேல் சத்தியமாக சொல்றேன், நான் கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறேன், மாயிஸ் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்துடைய ஆற்றுல நீஞ்சு கொண்டிருக்கிறார். தவறு செஞ்சு உணர்ந்து மன்னிப்பு கேட்டு சொர்க்கம் பேசிட்டாரு. அந்த தவறை பேசி இவர் நரகவாதி ஆயிட்டார். எங்கள்ல நீக்கிறாங்க சில மக்கள், ஒரு காலத்துக்கு முன்னால தவறுகள் இருந்து இப்ப நல்ல மனுஷனா மாறி 4 விஷயத்தை முன்னுக்கு எழுப்பி பேசுறாரு. இவங்க தாரு, இவங்களோட ஹிஸ்டரி எல்லாம் எங்களுக்கு தெரியும், உங்களோட வாப்பை அறிவர் என்ன செஞ்ச, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? உங்களுக்கு ஏதாவது நல்லத வந்து சொல்லி தர போகல, இவங்க எல்லாம் இப்படி இருந்தவங்க சும்மா எங்களுக்கு வந்து இப்ப பேசுறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு பேச அனுமதி இல்ல. பேசிட்டீங்க என்றால் கியாமத்துடைய நாளைக்கு பதில் அவருக்கு நீங்க கொடுக்கணும். சகோதரர்களே, பெரியார்களே, மார்க்கம் எங்களுக்கு சொன்னதை மட்டும் செஞ்சிட்டால் போதும். இஸ்லாம் என்ன சொல்லுது, ஒரு தவறில் இருக்கிற மனுஷனை அந்த தவறில் இருந்து வெளியேற்றுறதுக்கு மார்க்கம் சொன்ன வழிமுறையை கையாளுங்க. மன்றாமிக்கும் முன்கரல் ஒரு தவறில் ஒரு மனுஷன் நீக்கிறத கண்டால் உங்களுக்கு எழுமென்றால் கையால அதை மாற்றி அமையுங்க. கையால மாற்றி அமைக்கிறேன் என்றால் என்னது, ஒரு பகிரங்கமாக ஒரு பெண்மணி வெளிநாட்டுக்கு போறா, என்ன காரணம் என்று பாருங்க தேடி. உண்மையிலேயே கணவனுக்கு சம்பாதிக்கக்கூடிய வக்தி இல்லையா, இல்லாட்டி உலக காரியங்களுக்காக வேண்டி போறவா என்று பாருங்க. எல்லாரும் அப்படி போறதில்லை. ஆக பெரிய நெருக்கடியான நிலைமையில அந்த பெண் ஒன்றுமே செய்யலாம ரோட்டுக்கு இறங்குறாண்டா, அந்த பெண்மணி வெளிநாட்டுக்கு போறாண்டா, அதை கெட்டுறதுக்கு மட்டும் ஆளிக்கிறாங்க. நிறைய வெளியூர் போயிட்டு வந்தவா என்ன கதை சொல்றதுக்கு ஆளிக்கிறாங்க. என்ன காரணம், அவங்க வந்து அந்த பிரச்சனையை 4 பேர் சேர்ந்து தீர்வுக்கு கொண்டு வருவோமே, அப்படியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. சமூகத்துல தவறு செய்யறவங்க தவற விமர்சிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. வட்டி கடைக்கு போறானே பாருங்களேன், வட்டி கடைக்கு போறான், சரி வட்டி கடைக்கு போறான், வட்டி கடைக்கு போகாம ஒரு கடன் எடுக்கிற முறை ஒன்று நமக்கு மத்தியில் இருக்குதா? அதை உருவாக்குறதுக்கு யாரும் ரெடி இல்ல. போறவனுக்கு குறை சொல்றதுக்கு சும்மா அநியாயம் அமராமலிவாதம். ஒரு ஆள் தவறு செய்யறதை கண்டால் உங்களுக்கு இஸ்லாம் சொல்லத்தை மட்டும் நீங்க செய்வீங்க என்றால் தப்பிடுவீங்க, அதுக்கு மேல் நிச்சயமான ஒன்று செஞ்சிருவீங்க என்றால் மாற்றது நீங்க தான். உங்களோட நலவுக்கு செல்றேன், ரொம்ப பயங்கரமான, ரொம்ப பயங்கரமான. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே,
லேசான விஷயம் என்று நினைக்கவான்.